ஒரு மிஷன் அதுக்குன்னு டீம் அசம்பிள் பண்ணுற வில்லை அவனுக்குன்னு ஒரு சுயநலம் இருக்கும். டீமில் ஒவ்வொருத்தராக இன்ட்ரோ ஆவாங்க. இதில் கண்டிப்பாக ஒருத்தர் பப்பில் இல்லை லோக்கலாக ஒரு ஹேங் அவுட் பாரில் அங்கே வந்து சீட் ஆடிக்கிட்டோ போக்கர் ஆடிக்கிட்டோ சரக்கு அடிச்சுக்கிட்டே செம்ம ஸ்வாகோட இன்ட்ரோ ஆவார். இந்த டீமில் முதல்ல இவங்கெல்லாம் காசுக்காக வந்தாலும் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. கடைசியில் வில்லனை இவங்க கண்டிப்பாக எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. டீமுக்குள்ளே எய்தர் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ண ஜோடி ஹீரோ ஹீரோனாக இருப்பாங்க, திரும்ப ஒன்றா சேருவாங்க, இல்லைனா வெளியில் ஒரு பிரேக்கப் பண்ணிவிட்டு அந்த சோகத்தை மறைக்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறதுக்குன்னு வந்திருப்பாங்க. நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே இன்னும் கூடுதலான கிளிஷேக்கள் நிறைஞ்ச ரைட் அவுட் ஆஃப் த பிளே புக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ரீபர்த். இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் ட்ரெஷர் அண்ட் படமும் எடுக்கலாம், ஹைஸ்ட் படமும் எடுக்கலாம், ஏன் நம்ம ஊரில் ஜெயின் மாதிரியான ரெஸ்கியூ மிஷன் படம் கூட எடுக்கலாம். இப்படியான சுமார் ரைட்டிங்கு முக்கியமான காரணம் ரைட்டர் டேவிட் கோயப் தான். மனுஷன் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் தெரியுமா? அவரை பற்றிலாம் நான் இப்படி பேசுகிற சுச்சுவேஷன் வருதுன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு புராதான ஸ்கிரிப்டை ரொம்ப லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அப்படியே உள்ளே வச்சிருக்காரு. எல்லாமே 2K கிட்ஸை நம்பி தான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தட் செட், ஒருவேளை நான் சொன்ன அந்த டெம்ப்ளேட் படங்களை நீங்கள் பார்க்காத ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்புகள் உண்டு.